ஏசிஎஸ் அப்படின்னு ஒரு படிப்புங்க. அதாவது கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படி சொல்லுவாங்க. இது மிக உயர்ந்த படிப்பு. இந்த படிப்பு வந்து 2013 கம்பெனி சட்டத்தின்படி 5,00,00,000 வருமானம் உள்ள கம்பெனிகளில் கண்டிப்பாக ஒரு செக்ரட்டரி இருக்கணும். கம்பெனி செக்ரட்டரி. பங்குச் சந்தையில் பதிவு செய்துள்ள கம்பெனிகளுக்கு கண்டிப்பாக ஒரு செக்ரட்டரி, அதாவது எம்டி, அதுக்கு கீழே சிஇஓ, அதுக்கு கீழே டைரக்டர்ஸ், அவங்களோட இணைந்து பணியாற்றக்கூடிய ஏசிஎஸ் படித்தவங்க நமக்கு தேவைப்படுறாங்க. நல்ல சம்பளம் கிடைக்கும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, +2 முடிச்சோன்னே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பதிவு பண்ணிக்கணும். இதுக்கு தலைமை நிர்வாகம்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஐசிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டு. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைக்கும். அந்த ஐசிஎஸ்ஐ அதில் கூட அப்ளிகேஷனை பதிவு பண்ணிங்கன்னா, முதல் வருஷம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் +2 முடிச்சோன்னே நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் முடிச்சோன்னே அடுத்தது 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் தேர்வு அப்படின்னு வைப்பாங்க, செகண்ட் இயர். அது முடிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் 15 மாதங்கள் நீங்கள் ஒரு கம்பெனியில் பயிற்சி பெறணும். கம்பெனி செக்ரட்டரிஷிப்ஸ். அது பயிற்சி பெற்றோன்னா மறுபடியும் ஒரு தேர்வு வைப்பாங்க. அந்த தேர்வை முடிச்சுட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏசிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்படிப்பு சான்றிதழ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. பெரிய பெரிய கம்பெனிக்கு கண்டிப்பாக ₹5,00,00,000 மதிப்பு மேல் உள்ள வருமானம் உள்ள சொத்துள்ள கம்பெனிகளுக்கு ஒரு கம்பெனி செக்ரட்டரி தேவை என்பது 2013 கம்பெனி ஆக்ட் அதன்படி கண்டிப்பாக நியமிக்கணும். அப்போ ஏசிஎஸ் படிச்சீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எப்போ சேரலாம் அப்படின்னா, வருடம் முழுவதும் சேரலாம். வருஷம் பூரா இதுக்கு அட்மிஷன் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 4 மாதத்துக்கு ஒருக்கா பரீட்சை வந்துக்கிட்டே இருக்கும். +2 முடிச்சோன்னே நீங்கள் எழுதலாம். +2 படிக்கிறப்பயே அதை பதிவு பண்ணிக்கலாம். +2 முடிச்சோன்னே நீங்கள் தேர்வு எழுதலாம். ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் தேர்வு, அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் 15 மாதம், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தேர்வு. இதை முடிச்சிங்கன்னா ஏசிஎஸ் வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் உள்ள படிப்பு. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டே கூட இதை படிக்க முடியும். ஆனால் 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் கம்பெனி செக்ரட்டரிஷிப்பு நீங்கள் பயிற்சி போகிறப்போ, இன்டர்ன்ஷிப் போகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரடியாக தான் போய் ஆகணும். அதனால் இந்த படிப்பு படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் முழுசாக இந்த படிப்பில் இறங்கிருங்க. கண்டிப்பாக ஏசிஎஸ் முடித்து நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் +2 மார்க்கெலாம் ஒரு கணக்கே கிடையாது. நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்ன மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம் செகண்ட் இயர் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப். இதில் நீங்கள் பதிவு பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஐசிஎஸ்ஐ அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும்.